ஹே காய்ஸ் குட் மார்னிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயர்ஸை பற்றி தான். ஏன்னா ரீசெண்டாக வந்து நம்ம கேடிஎம் அட்வென்ச்சர் 390 வந்து பார்த்தீங்கன்னா டயர் மாற்றிருக்கேன். ஸோ அந்த டயர் மாற்றத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பேர் டயர் விசாரிச்சுட்டு இருந்தேன். ஸோ நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ரேட்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒருத்தர் வந்து குரூப்பில் மெசேஜ் அனுப்பிச்சார். இந்த மாதிரி வந்து ஹாய் சார், என்கிட்ட வந்து ட்ராக் யூஸ் ரைஸ் இருக்குது, வேணுமா உங்களுக்கு அப்படின்ட்டு. நான் தயவு செஞ்சு அவர்கிட்ட ஒரே வார்த்தை தான் சொன்னேன், என்கிட்ட யார்ட்டையும் வந்து கேட்காதீங்க. ஏன்னா ட்ராக் யூஸ் ரைஸ்லாம் வந்து இருக்கிறதுலேயே ஒஸ்ட்டான டயர்ஸ். என்னென்னா அது எப்போ வெடிக்கணும்னே தெரியாது. ஸோ என்னுடைய சஜஷன் என்னென்னா, யாருமே வந்து இந்த மாதிரி ட்ராக் யூஸ் ரைஸை விற்காதீங்க, அதே மாதிரி வாங்கவும் செய்யாதீங்க. ஏன்னா அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அது போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி மைலேஜ் ட்ராப் ஆகும், பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகும். இது செகண்ட் ஆப்ஷன் தான். ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம உயிரே போயிடும்டா. ஏன்னா அதை போட்டு யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆக போகுது, ஒரு 3000 4000 கம்மி பண்ணுறதுனால ஸோ டயர் வந்து எப்போ வெடிக்குன்னே தெரியாது, லைஃபுக்கு டேமேஜ் தான். ஏன்னா டயர் த்ரெட் இருக்காது, அதில் ப்ராப்பராக வழுக்கி விடும், திடீர்னு எங்கே வெடிக்குன்னே தெரியாது. ஸோ தயவு செஞ்சு ட்ராக் யூஸ் ரைஸ் போகாதீங்க. ஸோ ப்ராப்பராக வந்து எம்ஆர்எஃப் இல்லை மிச்லின் இல்லை வந்து இன்னும் டயரை சிஎட்டு நிறைய பிராண்ட் இருக்குது, அப்போலோ முதல் கொண்டு. ஸோ அந்த மாதிரி பிராண்ட் டயர்ஸ் போங்க. உங்களை சுற்றி நிறைய டீலர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட போயிட்டு டயரோட செக்மெண்ட் என்னென்னு பாருங்கள், அதோடைய மெஷர்மெண்ட்டு செக் பண்ணுங்கள், பிரெத் எவ்வளோ இருக்கணும், டயரோடைய இது எவ்வளோ இருக்கணும்னு பார்த்துட்டு அந்த டயரை மட்டும் போடுங்க. வண்டியில் என்ன நம்பர் இருந்தோ அதே டயரை சொல்லிவிட்டு அதே டயரை வாங்கி போடுங்க. எந்த பிராண்டானா போகலாம், பட் ஆனால் யூஸ் டயர்ஸ் போகாதீங்க. ஸோ அது சேஃப் கிடையாது. ஸோ எக்காந்து கொண்டு சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க டயரில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செயின்ஸ் பேக்கெட்டில், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பேட்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. ஸோ கீப் சப்போர்ட்டிங் சென்னைவாசி பைக் ஆக்சரிஸ். இந்த மாதிரி சுவாசமான வீடியோ கிடைக்கிற பேஜ் ஃபாலோ பண்ணி வச்சிங்க. வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் பை ஃப்ரம் சந்தோஷ். இந்த பேசுனது எதாவது தப்பு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு இது நல்லதுன்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்ணிட்டு போங்க. வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.